கர்ப்ப காலத்தில் நீர் சத்துடன் இருக்க வேண்டியது உங்கள் ஆரோக்கியத்துக்கும் குழந்தையின் நல்வாழ்வுக்கும் முக்கியமானது. ஆனால் எவ்வளவு தண்ணீர் குடிப்பது போதுமானது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கர்ப்ப காலத்தில் நீர் சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பனிக்குடத்தின் நீர் அளவை பராமரிக்க உதவுகிறது, இரத்தத்தின் அளவை அதிகரிக்கிறது, செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளை தடுக்கிறது. அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஒப்ஸ்டட்ரிஷியன்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட்ஸ் ஏகோப் படி கர்ப்பிணிகள் தினமும் தண்ணீர், பழச்சாறுகள் மற்றும் மற்ற பானங்கள் உட்பட தினமும் 8 முதல் 12 கப் தண்ணீர் குடிக்க வேண்டும், அதாவது 1.9 முதல் 2.8 லிட்டர் ஆகும். மஞ்சள் சிறுநீர், தலைச்சுற்றல், வாய் வறட்சி மற்றும் சோர்வு உள்ளிட்ட அறிகுறிகள் தான் நீர் சத்து குறைவதற்கான அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை நீங்கள் எதிர்கொண்டால் உட்கொள்ளும் நீரின் அளவை அதிகரிக்கவும். ஒரு தண்ணீர் பாட்டிலை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். உங்களுக்கு வெறும் தண்ணீர் குடிக்க பிடிக்காவிட்டால் அதில் ஏதேனும் பழம் சேர்த்து பழ வாசனையோடு குடிக்கலாம். நாள் முழுவதும் போதுமான நீர் குடிப்பதை உறுதி செய்ய நினைவூட்டல்களை அமைக்கவும். நீர் சத்துடன் இருப்பதால் மலச்சிக்கல், வீக்கம் மற்றும் அதிக வெப்பம் போன்ற பொதுவான கர்ப்பகால அசௌகரியங்கள் ஏற்படாது. இது ஆரோக்கியமான கரு வளர்ச்சியை தருகிறது. வானிலை, உடல் செயல்பாடு, இருப்பிடம் போன்ற காரணிகளின் அடிப்படையில் தண்ணீர் தேவைகள் மாறுபடும். தாகமாக இருக்கும்போது உடனடியாக தண்ணீரை குடிக்க வேண்டும். நீங்கள் போதுமான அளவு நீர் சத்துடன் இருப்பதை உறுதிப்படுத்த உட்கொள்ளும் திரவங்களை கணக்கிட்டு கண்காணிக்கவும். இது தேவைக்கேற்ப உங்கள் தண்ணீர் உட்கொள்ளலை சரிசெய்ய உதவும். ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு நீர் சத்துடன் இருப்பது அவசியம். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது குழந்தையின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு கர்ப்ப கால அசௌகரியங்களை குறைக்க உதவும்.